வணக்கம் மக்களே. ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு படம் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வெளியே வந்து இவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும் நம்ம நினச்சி பார்த்துருப்போமா? அப்படி வெளியே வந்த படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ். கொடைக்கானலில் குணா கேவ்ஸ்ன்ற பிளேஸில் ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் இந்த படம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மஞ்சுமல் பாய்ஸ் யார், அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த குணா கேவ்ஸை டெவில்ஸ் கிச்சன்னு சொல்கிறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பாண்டவர்கள் இங்கே வாழ்ந்ததாகவும் தங்கி சமைச்சு சாப்பிட்டதாகவும் சொல்லப்படுது. அப்புறமா வந்து பிரிட்டிஷ் காலத்துலையுமே இங்கே பேட்ச் நிறைய இருக்கிறத அனலைஸ் பண்ணி, பொதுவாக பேட்ச் வந்து ஒரு வார்மான ஸ்பேஸில் தான் இருக்கும். ஸோ இங்கே நிறைய பேட்ச் இருக்கிறத பார்த்துட்டு இது டெவில்ஸ் கிச்சன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இதுக்கு இன்னொரு தியரியும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேவ் பொதுவாகவே ஒரு சிம்னி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அது உள்ளேருந்து வர ஃபாக்னால இதை வந்து டெவில்ஸ் கிச்சன்னு போற்றி ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த டெவில்ஸ் கிச்சன் குணா கேவ்ஸ்ன்னு எப்படி பேர் மாற்றப்பட்டுச்சுன்னா, நம்ம கமல் சார் நடித்த குணா படம் இங்கே ஷூட் பண்ணதுனால இந்த கேவ்ஸ் குணா கேவ்ஸாக பேர் மாற்றப்பட்டுச்சு. இந்த கேவ்ஸ் 2000 மிட்லேருந்து 2016 வரைக்கும் கம்ப்ளீட்டாகவே க்ளோஸ்டில் இருந்துச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேவ்ஸை சுற்றி நிறைய மர்மமான விஷயங்களும் அமானுஷ விஷயங்களும் நடக்கிறதா பேசப்படுது. குணா கேவ்ஸில் இருக்க பள்ளம் பார்த்தீங்கன்னா சுமார் 500 அடிக்கும் மேலே இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த குழியில் 15 பேருக்கும் மேலே இருக்கவங்க விழுந்து இறந்ததா பேசப்படுறாங்க. ஆனால் இது வரைக்கும் யாரையுமே காப்பாற்றப்படல, ஒருத்தவங்களை தவிர. அந்த ஒருத்தவங்களை பற்றி எடுக்கப்பட்ட படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ். இந்த மஞ்சுமல் பாய்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கொச்சியில் மஞ்சுமலுங்கிற ஒரு ஊரில் இருந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கொடைக்கானலுக்கு ட்ரிப்காக வந்திருக்காங்க. அங்கே வந்த இடத்துல குணா கேவ்ஸ்ன்ற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போய் அதில் ஒருத்தர் தவறி விழுந்தவருடைய பேர் தான் சுபாஷ். இந்த படத்தில் சொல்லப்பட்ட நிறைய விஷயத்த நம்ம படத்திலே பார்த்துருப்போம். இப்போது அதுலேருந்து மறைக்கப்பட்ட சில உண்மையான விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த நபர் குழியில் விழுந்ததுக்கப்புறம் இவருக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இவரை காப்பாற்றுறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்க அங்கே இருந்த ஊர் மக்கள்கிட்டையும் காவல்துறைக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அங்கே இருக்க எல்லாருமே சொன்ன ஒரே பதில் இவரை காப்பாற்ற முடியாதுங்கிற பதில் மட்டும்தான். இன்னொரு விஷயம் சோஷியல் மீடியாவில் என்ன பரவிட்டு இருக்குன்னா, அங்கே இருக்க காவல்துறைகள் அவங்க கிட்ட இருக்க பணத்தை பறிக்கப்பட்டதாகவும் அவங்கள திரும்ப ஊருக்கு போக சொன்னதாகவும் பேசப்படுது. இவங்களுக்கு யாருமே உதவி பண்ண முன் வராததுனால இவங்க தன்னம்பிக்கையை இழக்காம இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த குழியில இறங்கி இவரை காப்பாற்றிருக்காரு. இந்த குணா கேவ்ஸ்க்கு கீழே மதிக்கட்டான் சோலை இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் ஏதோ அமானுஷ தொடர்பு இருக்கிறதாகவும் அந்த குணா கேவ்ஸில் சாத்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் நம்பிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. இந்த மஞ்சுமல் பாய்ஸுங்கிற படம் இவ்வளோ பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணதுனால இப்போது நம்ம கொடைக்கானலுக்கு டூரிஸ்ட் எல்லாம் படையெடுத்து போயிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.